மக்களே, நான் உங்க விஜய் ஆதிஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சிஎஸ்கேயோட புது இந்தியன் ஓபனரை பத்தி பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. ஸோ யாரு எப்போ வருவாரு, அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்ற மொத்த டீடைல்ஸுமே வந்து பார்த்துலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் ஐபிஎல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே இப்போ 3 மேட்ச் ஆடி இருக்காங்க. இந்த 3 மேட்ச்ல அவங்களுக்கு சொதப்பட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டாப் ஆர்டர் வந்து பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். எதனால ஏன் அப்படின்னு பார்த்தா, கடந்த ஒரு 3-4 வருஷமாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட், டெவான் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட், ஃபேஃப் டு பிளஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேரிங் தான் கடந்த ஒரு 5 வருஷத்துலேயே வந்து நல்லா போச்சு. ஓகேவா? அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் பீரியட்ல பிரேக் ஆயிடுச்சு. அண்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டவுனில் இறங்கி ஆட போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஏன் இந்த மாதிரி டிசிஷன்லாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு அஜின்கே ரஹானே, ராபின் உத்தப்பா அண்ட் ராயுடு இவங்கெல்லாம் வந்து எப்படி அந்த ஒரு மிடில் ஆர்டரை ஸ்ட்ராங்காக வச்சு அடுத்த கட்டத்துக்கு அந்த கேம் வந்து சூப்பராக கொண்டு போவாங்களோ அந்த ரோலை நான் எடுத்து பண்ணணும்னு விரும்புகிறேன். அண்ட் இது வந்து ஆக்ஷன் டைம்லேயே வந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இப்போ அதில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஃபைன். பட் ஸ்டில் என்ன இந்த வருஷம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேயோட அந்த டாப் ஆர்டர் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா டெவான் கான்வே கிடையாது. டெவான் கான்வே இதுக்கு முன்னாடி சிஎஸ்கேக்காக ஆடி இருக்காரு. ஒரு சீசன் கப் அடிக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்திருக்காரு. அண்ட் நம்ம ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் சிஎஸ்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிறைய இன்ஜுரிஸ் எல்லாம் இருந்து டெவான் கான்வேலாம் இல்லாத டைமில் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கொண்டு வந்தாங்க. அப்போ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மேட்சஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு, ஒரு சில மேட்சஸ் கிளிக் ஆகல. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து அவர் உட்காரவும் வச்சாங்க. வேற ஒரு ஓப்பனிங் பேரை வந்து ட்ரை பண்ணி என்னென்னமோ கன்ஃபியூஷன் போன சீசனே போச்சு. அண்ட் திருப்பி ரச்சின் ரவீந்திராவை கொண்டு வந்திருக்காங்க. ரீசன் என்னன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஃபார்ம் அப்படின்றது ரச்சின் ரவீந்திரா கிட்ட நல்லா இருக்குன்னு தான் கொண்டு வந்தாங்க. தட்ஸ் ஃபைன், எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கு. பட் ஸ்டில் என்னன்னா, அந்த டாப் 2 அந்த ஓப்பனர்ஸ் 2 பேருமே வந்து சிஎஸ்கேயோட இருக்க ஓப்பனர்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும். ரச்சின் ரவீந்திரா வந்து இதுதான் 2வது வருஷமாக இருக்கும். பட் ஸ்டில் அந்த ஃபர்ஸ்ட் வருஷமே அவருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கல. ஒரு சில மேட்சஸ் தான் ஆடினார் அப்படின்னும் போது மேபி ஒரு கான்வேவை ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. அண்ட் ராகுல் திரிபாட்டிக்குமே ஐபிஎல்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சிஎஸ்கேயோட இப்போ தான் வந்து ஒரு இதுவாக வந்து வராரு அப்படின்னும் போது ராகுல் திரிபாட்டிக்கு இன்னும் பெருசாக கிளிக் ஆகலை. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் 2 அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு பயங்கரமான கனெக்ஷனே கிடையாது. இவர் வேற ஒரு ரெண்டு, அவர் வேற ஒரு ரெண்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஒரு அக்ரெசிவாக அடித்து ஆடக்கூடிய பிளேயர். அவர் இப்போ ராகுல் திரிபாட்டியோட விக்கெட் டக்கு லூஸ் ஆகுது அப்படின்னும் போது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ரொம்ப பார்த்து ஆட வேண்டியதாக இருக்குது. அவரோட கேம் பிளே அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாகி கொஞ்சம் ஆங்கரிங் பண்ணி கடைசி வரையும் அவர் நின்று ஆடணும் அப்படின்ற மாதிரி அவரோட கேம் பிளே வந்து போகுது. இதோட ரிசல்ட் தான் லாஸ்ட் மேட்ச்லேயே வந்து பார்த்தோம், டக் அவுட் ஆகிட்டு போனார். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரில் ரச்சினும் வந்து இருக்காரு அப்படின்னும் போது டாப் ஆர்டரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமானா டெஃபரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். பலரும் என்ன கேட்குறாங்க, என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, ஒரு டெவான் கான்வே வந்தால் நல்லா இருக்கும். டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, இல்லை டெவான் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாடே இருக்கட்டுமே, அந்த ஒரு கேம் பிளே நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் சிஎஸ்கே இந்த ஒரு விஷயத்தை மாற்றுவாங்களான்னு கேட்டால் மாற்ற மாட்டாங்க. ஏன்னா நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டாரு, இல்லைங்க நாங்கள் ஆக்ஷன் டைம்லேயே நான் ஒன் டவுனில் தான் வரணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே பெருசாக சேஞ்ச் இருக்கா மாதிரி தெரியல. சிஎஸ்கே டெவான் கான்வே ரச்சினுக்கு வந்து போனாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பட் அது போவாங்களான்னு கேட்டால் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சிஎஸ்கே அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்புவாங்க. ஸோ லெஃப்ட் ரைட் அப்படின்னும் போது 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னும் போது மேபி அந்த ஒரு கால் எடுக்கிறதுக்கு சிஎஸ்கே அவ்வளோ சீக்கிரம் வந்து கொஞ்சம் ஒரு இது எடுப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் திரிபாட்டியை வந்து எடுத்துட்டு ஷேக் ரஷீத், எஸ் இவரை பற்றி நம்ம லாஸ்ட் சீசனே வந்து பார்த்துருப்போம். லாஸ்ட் சீசன் பஞ்சாபோட ஒரு மேட்ச் இருக்கும்போது ஜிதேஷ் சர்மா தூக்கி ஒரு 6 ஒன்று வைப்பார். அந்த 6 கரெக்டாக அந்த பவுண்டரி டச் ஆகிறதுக்கு முன்னாடி ஷேக் ரஷீத் அந்த ஒரு கேட்ச் வந்து பிடிச்சிருப்பார். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6ஆ இல்லை விக்கெட்டா என்ன தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீப்ளேலாம் போட்டு பார்க்கும்போது தான் அந்த ஒரு கேட்சை சூப்பராக பிடிச்சாரு அப்படின்னு வந்து தெரியும். நமக்கு ஃபீல்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் பயங்கர மோசமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம தீபக் கூடாவோட கேட்ச் விட்டதெல்லாம் வந்து பார்த்தோம், கலீல் அகமது ஒரு கேட்ச் விட்டதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபீல்டிங் கொஞ்சம் வீக்காக இருக்கிற ஒரு டைமில் ஷேக் ரஷீத் மாதிரி ஒரு யங்ஸ்டர், அவரால் அங்கே இங்கே நல்லா ஓடி பாஞ்செல்லாம் பிடிக்க முடியும். ஸோ அவர் இருந்தார்னா இன்னுமே சிஎஸ்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன், தரமான பேட்ஸ்மேன். இவரால் மேட்ச் நிறுத்தி நிதானமாக கொண்டு போகவும் முடியும், அடித்து நல்லா அதாலடியாக அடித்து ரன்ஸ் வந்து தீட்டிடவும் முடியும். ஸோ இவரை வந்து சிஎஸ்கே ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் அதே மாதிரி ரீசெண்டாக அவரும் ஒரு ஸ்டோரி இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டிருந்தாரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே, இவர் திருப்பி ஏதாச்சும் அந்த பிளேயிங் லெவனில் ஏதாவது இடம் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள்
வாய்ப்புகளும் இருக்குது. இவர் இந்தியாவோட அண்டர் 19 வந்து விளையாடி இருக்காரு. அங்கே பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேனாக இருந்திருக்காரு. ப்ரூவன் டேலண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அப்போ அவரோட அண்டர் 19 விளையாடிக்கிட்டு இருந்த பிளேயர்ஸ்லாம் இப்போ ஐபிஎல்ல வந்து பிளேயிங் லெவன்லேயே ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவருக்கான இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக சிஎஸ்கே ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு லெஃப்ட் ரைட் காம்போ அப்படின்றது வந்து கிளிக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபாரின் ஸ்லாட்டில் வந்து கையை வச்சு மேபி ஒரு ஜேமி ஓவர்டனையோ இல்லை நீங்கள் ஒரு சாம் கரனையோ வந்து மூவ் பண்ண வேணாம். அப்படி நீங்கள் அவங்க 2 பேரும் மூவ் பண்ணுறதா இருந்தாலுமே ஒரு பேசர் அப்படின்னு நீங்கள் நாத்தன் எல்லிஸ் வந்து உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு ராகுல் திரிபாட்டி இதுவரையும் ஆடின 3 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 50 ரன்னுக்குள்ளே தான் அடிச்சிருப்பார். 35-40 ரன்னுக்குள்ளே தான் வந்து அடிச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேட்ஸ்மேன் அந்த ஒரு ஃபார்மில் இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஓகே உங்களுக்கு அடுத்த மேட்ச்சில் ஒரு ஷேக் ரஷீத் வராருன்னு வச்சுக்கோங்களேன், லெட் இம் ஃபெயில், ஒரு 2 மேட்ச் ஃபெயில் ஆனால் கூட அதுக்கு அடுத்த மேட்ச்லேருந்து ஒரு 30 ரன் 40 ரன் அந்த ஒரு இதில் வந்து அவர் அடிச்சு கொடுத்துட்டு போனார் அப்படின்னா சிஎஸ்கேக்கு அது இன்னுமே வந்து ஒரு நல்ல ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டவுனில் தான் வராரு அப்படின்னும் போது அந்த டாப் ஆர்டரில் கண்டிப்பாக ஒரு பவர் வேணும். நீங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பவர் பிளேயில் ரொம்ப மோசமான ஒரு ஸ்கோர் வந்து அடிச்சிருந்தாங்க. அண்ட் ஒரு 6 ரன் வித்தியாசத்தில் தான் இந்த சிஎஸ்கே வந்து அந்த மேட்ச் வந்து லூஸ் பண்ணாங்க. யாரா ஒருத்தர் அந்த பவர் பிளேவை கொஞ்சம் நல்லா பேலன்ஸ்டாக ஒரு 6 தூக்கி அடிச்சிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். பட் ஸ்டில் நிறைய விஷயங்கள் நம்ம இதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் ஷேக் ரஷீத் வந்தால் டீமுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும்னு சொல்லுவேன். ஆனால் சிஎஸ்கே ராகுல் திரிபாட்டிக்கு ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி அதிகம். ஆனால் ஏன் நம்ம இந்த ஷேக் ரஷீதை பற்றி இப்போ இந்த டைமில் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் வேறு சொல்லியிருந்தார் அவர் வந்து ஒரு வாட்ச் அவுட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தாண்டி அவர் இப்போ ரீசெண்டாக ஷேக் ரஷீத் இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போட்டதாக இருக்கட்டும், இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கேல ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்க போகுது அப்படின்னு தெரியுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ரவீந்திர ஜடேஜா இருக்கார்ல, அவரோட இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. அவரும் தோனியும் வந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து போட்டுட்டு திங்ஸ் வில் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாரு. ஸோ இதை ஒரு இதுவாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலுமே ஏதோ ஒரு மாற்றம் வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் சிஎஸ்கே இந்த ஒரு ஐபிஎல்லில் அண்ட் இந்த ஒரு பிளேயிங் லெவன் லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸ் வந்து போனாங்க பார்த்தீங்களா, அதே பிளேயிங் லெவனில் அதே ஒரு இதில் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளே ஆஃப் போகிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல கிரிட்டிக்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அந்த ஒரு பிளேயிங் லெவன் வந்து மாற்றணும். அண்ட் மாற்றி உங்களுக்கு வந்து அந்த குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மோஸ்ட்டாக இன்னொரு வாட்ச் அவுட் பிளேயராக மக்கள் எல்லாம் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா அன்ஷுல் கம்போஜ் வந்து வந்தார் அப்படின்னா அங்கே ஒரு பேசராகவும் வந்து அவரால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். நீங்கள் ஒரு ஜேமி ஓவர்டன்னா எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு சாம் கர்னா எடுத்துக்கோங்க. இவங்க 2 பிளேயர்ஸ் வராங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு 30 ரன் 40 ரன் கொடுத்துட்டு தான் வந்து போகிறாங்க போடுற ஒரு 2 ஓவரில். ஸோ அந்த ஒரு 30 ரன் 40 ரன்னுக்கு பதிலாக நீங்கள் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அன்ஷுல் கம்போஜை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ரன்ஸ் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம்ல. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டெத்தில் நீங்கள் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அவர் அங்கேயும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். அண்ட் உங்களுக்கு பவர் பிளேலேயும் சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்னும் போது சூப்பராக இருக்கும். அன்ஷுல் கம்போஜை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு 5 விக்கெட் அவுட்லாம் எடுத்திருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு பவுலர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஷேக் ரஷீத் ஒரு தரமான ஒரு வாட்ச் அவுட் பிளேயர். கண்டிப்பாக அவருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அது சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவார் அப்படின்றத அவர் போட்ட ஸ்டோரி மூலமாக இருந்து தெரியுது. அண்ட் அவரோட ஸ்டோரி எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் அப்லோட் செய்யப்படும்.